Hi everyone, welcome to Vision Online Academy. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 2A குரூப் 4 சிலபஸ் வந்து நமக்கு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன எப்படி எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை கரெக்டாக பாருங்கள். நான் சும்மா வந்து எப்படின்னா ஜஸ்ட் இதான் பண்ணாங்க, இப்படி தான் படிக்கணும் இப்படிலாம் சொல்ல மாட்டேன். எது கம்மி பண்ணியிருக்காங்க, எப்படி படிக்கணும்னு, எந்தெந்த மாதிரி படிக்கணும்னு, ஸோ எல்லாமே தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் சர்ச் பாரில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ன்னு கொடுத்து ஒரு என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் டிஎன்பிஎஸ்சின்னு, ஸோ இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் சிலபஸோட லிங்க்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி நடத்த எல்லா சிலபஸுமே உங்களுக்கு அப்டேட் பார்க்கலாம். நீங்கள் வேறு எங்கேயும் போய் நீங்கள் தேட வேண்டாம். இந்த லிங்கில் போனீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற குரூப் 1 குரூப் 2 ஸோ குரூப் 4 எல்லா எக்ஸாம், அசிஸ்டன்ட் கமிஷன் எக்ஸாமு எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு இதில் இருக்குது சிலபஸ். ஓகேங்களா? அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் போஸ்ட் இன்க்ளூடட் இன் குரூப் 2 சர்வீசஸ் இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸில் இருக்குது மேலே ஆல் போஸ்ட் இன்க்ளூடிங் குரூப் 2 அண்ட் 2A சர்வீசஸ் இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷு, மேக்ஸு, ஜிஎஸ் இந்த 4ம் சேர்ந்து உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது இந்த சிலபஸ் சேஞ்ச் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான், மெயின்ஸுக்கு கிடையாது. ஓகேங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா சிலபஸ், ஸோ இதுதான் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு படிக்க போயிருந்தேன் அப்படின்னா பார்ட் ஏ ஜிஎஸ். ஓகேங்களா? டிகிரி ஸ்டாண்டர்டு, இது குரூப் 2 2A ஓடுது. ஓகேங்களா? இதோட சிலபஸ் பார்க்கலாம். மோஸ்ட்லி சிலபஸ் வந்து ஜிஎஸ்ல சேஞ்சு கிடையாது, தமிழில் மட்டும் சேஞ்ச் வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா யூனிட் 1ல் வந்து ஜென்ரல் சயின்ஸ் 5 மார்க் கொடுத்துருக்காங்க. யூனிட் 2 ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா 5 மார்க் கொடுத்துருக்காங்க. யூனிட் 3 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்டு ஐஎன்எம் 10 மார்க் கொடுத்துருக்காங்க. யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி 15 மார்க் கொடுத்துருக்காங்க. யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு 20 மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூனிட் 6 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்டு சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு 20 கொஷின். ஓகேங்களா? ஸோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா நம்ம வந்து யூனிட் 8 ஒன்று பார்த்துருந்தோம். ஓகேங்களா? யூனிட் 8 யூனிட் 9லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஹெரிட்டேஜ் எல்லாம் சேர்ந்து இப்போ அதெல்லாம் சேர்ந்து ஒரே யூனிட்டாக கொடுத்துட்டாங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் சயின்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்டரி, ஐஎன்எம்மு, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஸோ அதே யூனிட் 9 எல்லாமே நமக்கு வந்து ஒரே யூனிட்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் சேஞ்சு. பொதுத்தமிழில் நிறைய சேஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கவே இல்லை. அது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்காம வேணாங்க, வீடியோ கடைசியில் சொல்கிறேன், அதை நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மேக்ஸ் பார்க்கலாம். இப்போ மேக்ஸ் வந்து அதாவது ஜிஎஸ் வந்து உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டு, இது குரூப் 2 2Aக்கு மட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்ட் பி மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக அவனே கொடுத்துருவோம். எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு 25 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ அவனே சிலபஸ்ஸு இந்த டைம் சூப்பராக அப்டேட் பண்ணியிருக்காங்க. தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா? இதில் கொடுத்துக்கிற மட்டும் நீங்கள் படித்தா போதும், அவ்வளோதான். சரிங்களா? மேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 1 ஆப்டியூட் வந்து 15 கொஷின் கொடுத்துருக்காங்க. யூனிட் 2 ரீசனிங் வந்து 10 கொஷின். ஸோ ஓவரால் 25 மார்க். ஓகேங்களா? மேக்ஸு. அதே மாதிரி பார்ட் சி எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு 100 கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே வந்து 10th வரைக்கும் உங்களுக்கு படித்தா போதும், டிகிரி ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிக்க தேவையில்லை. இதில் பொதுத்தமிழ் நீங்கள் யூனிட் 1 அழகு 1ல் இலக்கணம் 25 மார்க் கொடுத்துருக்காங்க. அழகு 2 சொல்லகராதி 15 மார்க் கொடுத்துருக்காங்க. அழகு 3 எழுதும் திறன் 15 மார்க் கொடுத்துருக்காங்க. அழகு 4 கலைச்சொற்கள் 10 மார்க் கொடுத்துருக்காங்க. அழகு 5 வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் 15 மார்க் கொடுத்துருக்காங்க. அழகு 6 எளிய மொழிபெயர்ப்பு 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அழகு 7 இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் 15 கேள்விகள். ஓகேங்களா? ஸோ இதுமே வந்து என்ன அப்படின்னா குறிப்பு, இது பாருங்கள், அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ 10th வரை நீங்கள் படித்தா போது, +1 +2 நீங்கள் படிக்கணும்னு அவசியமே உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? இதை கொடுத்துக்கிறதே 10th வரை தான். ஸோ அதுவரை நீங்கள் படித்தாலே போதும்.
அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் இது வந்து குரூப் 2 2Aக்கு மட்டும்தான். ஏன்னா அதில் மட்டும்தான் ஒன்றா தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதலாம் இல்லாட்டி இங்கிலீஷ் எழுதலாம். ஸோ இங்கிலீஷில் மோஸ்ட்லி காமன் அந்தளவுக்கு சேஞ்ச் கிடையாது. என்னென்ன அப்படின்னா நார்மல் தான். யூனிட் 1ல் கிராமர் 25 மார்க் கொடுத்துருக்காங்க. யூனிட் 2 வொக்காபுலரி 15 மார்க்கு. யூனிட் 3 ரைட்டிங் ஸ்கில்ஸ் 10 மார்க்கு. யூனிட் 4 டெக்னிக்கல் டேர்ம்ஸ் 10 மார்க்கு. யூனிட் 5 ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் 20 மார்க்கு. யூனிட் 6 டிரான்ஸ்லேஷன் 5 மார்க்கு. யூனிட் 7 லிட்ரஸி ஒர்க்ஸ் 15 மார்க். இது 10th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா. அதில் போயம்ஸு ப்ரோஸ் எல்லாமே நமக்கு வரும். ஸோ இதுவுமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. நோட்டுன்னு போட்டு the syllabus for unit 7 is based on school textbooks up to SSLC standard. ஸ்கூல் புத்தகத்தை நீங்கள் படித்தாலே போதும். 10வது வரைக்கும் இருக்க நியூ புக் படித்தாலே போதும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ரொம்ப ரெஃபர்லாம் பண்ண வேண்டாம். நான் எப்படி எல்லாமே என்னென்ன படிக்கும் தெளிவாக சொல்கிறேன். இது குரூப் 2 சிலபஸ் ஓகேங்களா. அடுத்து குரூப் 4 பார்க்கலாம். அப்படியே இந்த சிலபஸ் பிடிஎஃப் லிங்க்கில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஆல் போஸ்ட்ஸ் இன்க்ளூடட் இன் குரூப் 4 சர்வீசஸ் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கானா டவுன்லோட் லிங்க் மாதிரி. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 4 ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. குரூப் 4 சேம். ஃபஸ்ட்டு ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு குரூப் 4க்கு என்னென்னா குரூப் 4 வந்து ஜிஎஸ் வந்து 10th வரைக்கும் மட்டும்தான் ஓகேங்களா. குரூப் 2 2Aக்கு எஸ்எல்சி வரைக்கும் ஓகேங்களா. தெளிவாக பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது குரூப் 2ஓடது. குரூப் 2 ஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா. இதே குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் அதாவது எஸ்எல்சி மார்க். ஸோ ரெண்டையும் குழப்பிடக்கூடாது நீங்கள் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 அதே தான் ஜென்ரல் சயின்ஸ் 5 மார்க்கு. யூனிட் 2 ஜியாகிரஃபி 5 மார்க்கு. யூனிட் 3 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா ஐஎன்எம் 10 மார்க்கு. யூனிட் 4 பாலிட்டி 15 மார்க்கு. யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு 20 மார்க்கு. யூனிட் 6 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 20 மார்க்கு. ஸோ சேம் அதே தான் குரூப் 2 மாதிரி தான். என்ன இது 10th ஸ்டாண்டர்டு அது டிகிரி ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா. ஸோ அது அப்படியே சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த எக்கனாமிக்ஸு சயின்ஸு ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி எல்லாமே நமக்கு சேர்ந்து ஒரே யூனிட்டாக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ எங்கே நம்ம அது முன்னாடி பார்த்ததெல்லாம் காணும் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே காணும் நினைக்க வேண்டாம். நான் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா. அதே மாதிரி பார்ட் பி மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட்டு 10th வரைக்கும் நீங்கள் பார்த்தா போது. யூனிட் 1 ஆப்டியூட் 15 மார்க்கு. யூனிட் 2 ரீசனிங் 10 மார்க்கு. ஸோ ஓவராலாக 25 மார்க் உங்களுக்கு ஓகேங்களா. அது இம்பார்ட்டண்ட்டானது. பார்ட் சி தமிழ் எல்லாருமே கம்பல்சரி எழுதி ஆகணும் குரூப் 4ல் 10th வைத்தா. ஸோ சேம் அதே மாதிரி தான். இலக்கணம் 25. யூனிட் 2 சொல்லகராதி 15. யூனிட் 3 எழும் திறன் 15 கேள்விகள். யூனிட் 4 கலைச்சொற்கள் 10 கேள்விகள். யூனிட் 5 வாசித்தல் 15 கேள்விகள். யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள். யூனிட் 7 இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் 15 கேள்விகள் ஓகேங்களா. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள் பார்ட் சி ஜென்ரல் இங்கிலீஷ் 10th ஸ்டாண்டர்டு. அதாவது இது யாருக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு மட்டும்தான். இது எல்லாத்துக்கும் கிடையாது. குரூப் 4 பொறுத்தளவு கம்பல்சரி எல்லாருமே தமிழ் டெஸ்ட் எழுதி ஆகணும். யார் எழுத தேவையில்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ் அவங்க எழுத தேவையில்லை. அதில் என்னென்ன அப்படின்னா யூனிட் 1 கிராமர் கொடுத்துருக்காங்க. யூனிட் 2 வொக்காபுலரி 15 மார்க்கு. யூனிட் 3 ரைட்டிங் ஸ்கில்ஸ் 10 மார்க்கு. யூனிட் 4 டெக்னிக்கல் டேர்ம்ஸ் 10 மார்க்கு. யூனிட் 5 ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் 20 மார்க்கு. யூனிட் 6 டிரான்ஸ்லேஷன் 5 மார்க்கு. யூனிட் 7 லிட்ரஸி ஒர்க்ஸ் 15 மார்க்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து குரூப் 2 குரூப் 2A குரூப் 4 சிலபஸ் வர ஓவரால் அப்டேட் உங்களுக்கு சரிங்களா. ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க போய் என்ன அப்படின்னா எல்லோரும் கேட்குறது என்ன கொஸ்டின் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் காணும். மெயின் நோட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு யூனிட்டாகவே கொடுக்கலாவீங்க ஓகேங்களா. ஸோ அது எங்கெங்கே ஆனால் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் அதுக்கு மாதிரி தமிழ் நான் படிக்கிறேன் ஓகேங்களா. தமிழ் அதாவது தமிழ் என்னென்னு கம்மி பண்ணி தான் நான் படிக்கிறேன் நான். இதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. தெளிவாக பாருங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற போஸ்டிங் எல்லாருமே தமிழ்நாடு மாவட்டம் மட்டும்தான் சொல்லி ஒரு செம்மையான ஒரு இது அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பொதுத்தமிழ் பாடத்திட்டம் வந்து 90% ஆல்மோஸ்ட் குறைச்சிருக்காங்க அவங்க ஓகேங்களா. உண்மையாலுமே இது ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பொதுத்தமிழ் பாடத்திட்டம் ஓகேங்களா. பொதுத்தமிழுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது 2024 வரைக்குமே டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் வந்து குரூப் 4 குரூப் 2 2Aக்கான பொதுத்தமிழ் தயார் செய்வதற்கு வந்து என்னென்ன படிப்பாங்கன்னா 6 to 12 புதிய சமச்சீர் புத்தகம் பழைய பழைய புக்கு அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் எடிஷன் தமிழ் புக்கு எல்லாமே படிப்பாங்க ஓகேங்களா. எது தேவையில்லை எதுவுமே தெரியாது எல்லாமே வந்து தமிழ்னு வருதா இப்போ எடுத்து போட்டு படி அந்த மாதிரி எல்லாமே படிச்சுட்டு இருந்தோம் இது முன்னாடி வரைக்கும் ஓகேங்களா. பட் இப்போ வந்து ஒரு சூப்பரான கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா இப்போ தற்போதைய அதாவது இப்போ மாற்றி அமைக்கப்பட்ட பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தில் தெளிவாக பாருங்கள் 85 கேள்வி வந்து உங்களுக்கு வந்து
மொழித்திறன் சார்ந்தது. அதாவது யூனிட் 6 வரைக்கும் இருக்கிற எல்லாமே என்னதுன்னா மொழித்திறன் சார்ந்தது. இது எதுக்கு அப்படின்னா, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற போஸ்டிங் எல்லாமே என்னது தமிழ்நாடு மாநிலம் மட்டும்தான். அதாவது தமிழ் நல்லா தெரிஞ்சதுன்னா அவங்க ஈஸியாக உள்ளே போகலாம். ஓகேங்களா. ரிமைனிங் யூனிட் 7 மட்டும் 15 மார்க் மட்டும் இது கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சார்ந்து கேட்கப்படும் வகையில் உள்ளது. ஓகேங்களா. இலக்கியம் இதெல்லாமே. ஸோ 85 மார்க் வந்து எப்படி சொல்கிறேன்னா மொழித்திறன் சார்ந்தது. அப்படின்னா தமிழ் நல்லா யாருக்கும், அதாவது மதர் டங் தமிழாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ சூப்பரான சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சொல்லப்போனால் தமிழ் தகுதி தேர்வில் 37 பாடத்திட்ட தலைப்புகள் வந்து விரிவாக வந்து பொதுத்தமிழ் திட்டமாக உள்ளது. அதாவது ரொம்ப சிம்பிள், 37 பாடத்திட்ட தலைப்புகளே விரிவாக 85% பொதுத்தமிழ் பாடத்திட்டமாக உள்ளது. ரொம்பலாம் இல்லை, முக்கால்வாசி குறைச்சிட்டாங்க அவங்க. ஓகேங்களா. 85 மார்க் வந்து, அதாவது யூனிட் 1 6 வரைக்கும் இருக்கிற 85 மார்க்குமே ஒரு 37% தான் ஓவராலாக இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து தமிழ், அதாவது பொதுத்தமிழ் எழுதும் மாணவர்களோட சுமையை வந்து குறைச்சிக்கிறது. ஓகேங்களா. மொழி ஆளுமை உள்ள மாணவர்களை தேர்வு செய்யும் வகையில் இந்த சிலபஸ் இருக்குது. அப்போ என்ன மீனிங்னா, தமிழ் நல்லா தெரிஞ்சுன்னா தமிழ்நாட்டில் ஈஸியாக வேலை வாங்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து பொதுத்தமிழ் பாடத்திட்டம் வந்து ரொம்ப அர்த்தமுள்ள வகையில் இருக்குது. அரசாங்க வேலைக்கு வந்து ஏற்ற வகையில் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது குரூப் 2 2A 2024 தேர்வுக்கு பிறகு பொதுத்தமிழ் மாணவர்களோட கோரிக்கையை ஏற்று வந்து, ஏன்னா சிலபஸ் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஓகேங்களா. நிறையா இருந்துச்சு, வள அப்படி இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ யாரும் வந்து ரொம்ப வந்து அப்டேட் நினச்சி பயந்துக்க வேண்டாம். குறைச்சிருக்காங்க சிலபஸை, தமிழில் குறைச்சிருக்காங்க. ஜிஎஸ் மோஸ்ட்லி மாறுதல் கிடையாது, தமிழ் நல்லாவே குறைச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து இதுக்கு ஒரு மாடல், தமிழுக்கு மட்டும் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் வெளியிடும்னு நம்ம நம்புகிறோம். வெளியிட்டே ஆகும். எந்த மாதிரின்னு நமக்கு வெளியிடுவாங்க நினைக்கிறேன். ஓகேங்களா. வெளியிட்டால் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு டவுட் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாமா வேணாமான்னு டவுட் வரும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கொடுக்கவே இல்லை. பட் நீங்கள் ஒவ்வொரு யூனிட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கானா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் படித்தே ஆகணும். இங்கே பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா. இங்கே கரண்ட் அஃபேர்ஸு, அதே மாதிரி இங்கேயே பார்த்தீங்களா கரண்ட் அஃபேர்ஸு யூனிட் 6. ஸோ எல்லா இடத்துலையுமே அதாவது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு சிலபஸை ஒரு யூனிட்டாக கொடுக்கல அப்படின்னு சொல்லி யாரும் படிக்காமல் இருக்கக்கூடாது நீங்கள். சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிலபஸ் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு டவுட் உங்களுக்கு வரும், 6 to 12 வரைக்கும் நான் படிக்கணுமா தமிழ் எல்லாமே நீங்கள் கேட்பீங்க. பட் அவன் தெளிவாக சொல்லிட்டா என்ன அப்படின்னா அப் டு 10th வரைக்கும் மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ 10th வரைக்கும் மட்டும் நீங்கள் படித்தா போதும். தயவு செஞ்சு நீங்கள் +1 +2 போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். யாராவது சொன்னாக்கோ நீங்கள் படிக்க வேண்டாம். ஓகேங்களா. ஸோ உண்மையாலுமே இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சூப்பரான ஒரு சிலபஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி நான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். தமிழ்நாட்டு மாணவர்களோட கோரிக்கையை ஏற்று டிஎன்பிஎஸ்சி வந்து சூப்பராக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ யாரும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னும் குரூப் 4க்கு வந்து கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் நல்லா படித்து நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். அதே மாதிரி சிலபஸ் வந்து உங்களுக்கு யாராவது புரியல, இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிலபஸ் லிங்கில் போயிட்டு மேலே தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே தமிழ் மாறிடும் உங்களுக்கு. அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா தொகுதி 2 2A பணிகள் அடங்கிய அந்த கொஷின் இருக்குது. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே தமிழ் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ யாரும் இது பண்ண வேணாம். இங்கே நடப்பு நிகழ்வுகள் இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, தமிழுக்கு வந்து யூனிட் வைஸ் நான் வந்து ஃப்ரீ கொஷின் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அப்லோடு பண்ணணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கேட்குற பொறுத்து நான் வந்து அப்லோடு ஃப்ரீயாகவே பண்ணுறேன். அதாவது இயல் வைஸ் கொஷின் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்லோடு ஃப்ரீயாக நான் பண்ணுறேன். ஸோ தமிழ் 6th-லேருந்து 10th வரைக்கும் எல்லாமே. ஓகேங்களா. 6 to 10th வரைக்கும் படித்தாலே போது, வளவலன் 12th வரைக்கும் யாரும் படிக்க வேண்டாம். மெயினாக நியூ சிலபஸ் புக்கை தரவாக இருங்க. ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஓல்டு சிலபஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக நியூ சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தரவானதுக்கப்புறம் ஓல்டு சிலபஸ் போங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி குழப்பிக்க வேண்டாம். மோஸ்ட்லி சிலபஸ் ரிவைஸ் வந்து தமிழ் நிறையா இருக்குது, ஜிஎஸ் கம்மியாக இருக்குது. சரிங்களா. ஸோ தமிழ் ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 85 மார்க் வந்து மொழி ஆளுமை திறன் உள்ள மாணவர்கள், அதாவது நமக்கு தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே போகணுங்கிற மாதிரி சூப்பரான ஒரு அப்டேட் இது. ஓகேங்களா. ஸோ யாரும் மிஸ் பண்ணிட வேணாம். இந்த டைமு நல்லா படித்து நல்ல மார்க் எடுங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ சிலபஸ் லிங்க் எல்லாமே நான் பிடிஎஃப்மாக க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.